இவங்க பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜெகநாதனுங்க. ஜெகன் சத்யராஜ் கூப்பிடுவாங்க. சத்யராஜ் ரசிகருங்க நான். 1956 தாராவூரில் டீ கடையில் வேலை செஞ்சேனுங்க. சினிமா மோகலான்ட்டு அங்கே வந்து நண்பர் ஒருத்தர் கிடச்சாருங்க. குண்ட்ராவ் என்க நாகேஷ். அப்போ எனக்கு 25 வயசுங்க. எங்கள் அப்பா 2 சம்சாரம். நான் சினிமா ஆசையில் போகலான்ட்டு ஹோட்டல் கடையில் சம்பாரித்து போகலான்னு சொல்லி போட்டு இருந்தேங்க. அம்மா என்ன பண்ணாங்க, போண்டா வடையாவரம்னு வீட்டு வேலைக்கு போனாங்க. தாலி கழட்டி கொடுத்து நீ போய் ஜாயிண்ட் ஆகி நல்லா இருடா அப்படி பொட்டு தாலிங்க அந்த காலத்தில் கொட்டி கொடுத்து எப்படியோ வீட்டுக்கு தெரியாமல் விற்று ரயிலுக்கெல்லாம் காசு வச்சுருந்தேங்க. அப்போ நாகேஷனை கூட்டிகிட்டு போனார். அப்போ நாகேஷ் எடுக்கும்போது அவர் அமர்த்தானு மூஞ்சினால வேண்டான்ட்டாங்க. என்னை எடுத்துட்டாங்க. நான் அப்படி இப்படி சின்ன சின்ன வேலை, கேமரா, காதலுக்கு நேரம் இல்லை, நவக்கிரகம், நீர்க்குமிழி, இந்த மாதிரி சின்ன சின்ன படத்துக்கு கூட மாட ஹெல்ப்பராக போகணுங்க. அப்போ ஜெய்சங்கர் ஒரு இடம் இரவும் பகலும் ஒரு படம் ஷூட்டிங்க. அப்போ நான் போது கையெடுத்து கும்பிட்டேன். மக்கள் கலைஞர் நாங்களே ஜேம்ஸ் பாண்டு உங்கள் படம் விரும்பி பார்ப்போம் அப்படின்னாங்க. டீ சாப்பிட்டுக்குன்னு 50 ரூபா கொடுத்தாருங்க அந்த காலத்தில். அதை ஒரு ஆள் எழுதுறதுக்கு வேண்டாம், இடது கை கொடுத்தா வலது கை தெரியக்கூடனா. எம்ஜிஆர் ரசிகங்க, பயங்கரமான எம்ஜிஆர் ரசிகங்க. எப்படின்னா அவர் பார்த்து பழகணும், பிடிக்கணும், தீய பழக்கம் கூடாது, நல்ல பழக்கம் தான் வரணும், தண்ணி போடக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு அப்படியே அவர் கொள்கையிலே இருக்கணுங்க. அதனால் 4 பேருக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி ஒரு தடவை எம்ஜிஆர் பார்க்கலான்னு சென்னை போனோங்க. சினிமாவுக்காக என் நண்பர் குடும்பக்காரர் பண்ணிட்டானுங்க 30 ரூபா சம்பளத்துக்கு. அப்போ எம்ஜிஆர் பார்க்கும்போது ஜக்ஷின் அவர் கூட இருந்தாருங்க. அப்போ திருமதி மலையில் ஷூட்டிங் எடுக்கும்போது ஐயா நான் உங்களை எங்கேயோ பார்த்தேன் அவங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐயா நான் எம்ஜிஆர் பார்க்குறதுக்கு வந்தோம்ல, போட்டோவில் எடுத்தோம்ல, படம் வந்து நினைப்பதை நிறைவேறுங்க. பாட்டு எடுக்கும்போது நான் வேலை செஞ்சேன், நினைப்பது நிறைவேறும் என்ன இருந்தால் என்னோடு. அப்போ நல்லா இருந்துங்க. அப்புறம் அவனை ஒரு அடி அடித்து பணம் கொடுத்து ரயிலுக்கு தாட்டி விட்டாருங்க. போட்டோவில் எடுத்து வந்தாங்க. ஆனால் இருந்தாலுமே 100 நாள் கோலையை விட ஒரு நாள் வீரனா பழமொழிங்க. எப்படி சினிமா ஆசை போகலான்ட்டு எங்கள் அப்பா ஆடு மேய்க்கால் தண்ணிக்கு பெரிய கதான்னு சொல்லி பாம்பெல்லாம் கிழிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. அப்போ சூழிராஜன், தேங்காய் சீனிவாசன் எல்லாம் ஒரே ரூமில் படுத்துருந்துங்க. எம்ஜிஆர் பார்க்கலான்னு சொல்லிட்டு சென்னை போனோங்க. சென்னை போய் சாப்பாடெல்லாம் போட்டு ரயில் டிக்கெட் கொடுத்தாருங்க. அப்புறம் மாட்டுக்கார வேலைன்னு ஒரு படம் மலமுலா டேமில் மாட்டுக்கார வேலை, மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, காட்டு மயில் புத்திருக்க, காவக்கார நானுக்கு பாட்டுங்க சூப்பராக இருந்துச்சுங்க. என்னடா எம்ஜிஆர் மாதிரியே இது நம்மளும் அந்த மாதிரி கலக்குன்னு சொல்லி போட்டுங்க. அப்போவே மெட்ராஸில் டிஷர்ட்டை 50 ரூபாய்ங்க வாங்கி போட்டு அவர் மாதிரியே மேக்கப் பண்ணுறது, மேடையில் ஒரு கலையாடுவோம், டான்ஸ், பட்டை கலப்பு. எம்ஜிஆர் பாட்டுனா உயிருங்க. இப்படி இருக்க சமயத்தில் எங்கள் அப்பா வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. கூட்டிகிட்டு வந்து பொள்ளாச்சியில் வேட்டக்காரம்பூர், சேத்துமடை, சிவாஜி காலத்துலேருந்து சேத்துமடை முத்துமாணிக்க தோட்டம் ஃபேமஸுங்க. பாகைப்பிரிவினை, இந்த ஆலயமணி, இந்த மாதிரி பொள்ளாச்சி சுற்றி எடுத்துக்கிறாங்க. அப்போது பார்க்கும்போது சிவாஜி பார்த்துருக்குங்க. சிவாஜி பார்த்து உங்கள் படம் பராசக்தியிலேருந்து பார்த்தேன், உங்கள் ஃபஸ்ட்டு படம் பராசக்தி அப்படின்னுங்க. நான் நாகேஷோட இருந்தேன் அப்படின்னு. சரி வாப்பான்னு சாப்பிட்போன்னு சொல்லி நல்ல மாதிரியே தட்டி கொடுத்தாரு. அப்புறங்க ரவிச்சந்திரன் காதலுக்கு நேரமில்லை, விஸ்வநாதன் வேலை வேண்டுக்குன்னு பண்ணியிருக்குங்க. அப்புறம் பொள்ளாச்சியில் எங்கே ஷூட்டிங்கிறது போண்டா வடையாக வரணுங்க. 30 ரூபா சம்பளங்க. ஆனால் எல்லா விஷயத்துலையும் சாப்பாடு விஷயத்தில் மெயினாக பார்க்குறது விஜயகாந்த், சத்யராஜ் அவங்க தாங்க. அப்போது நிறைஞ்ச மனசு படம் விட்டு 50 மலை ஷூட்டிங் எடுக்கும்போது சாப்பாடே பற்றலைங்க. அப்போ ஆனமலை ஒரு நல்லா ஃபேமஸுங்க. 30 ரூபா சம்பளம் வந்து சம்பளம் வரல, சாப்பாடு வரல. அப்புறம் கேப்டன் போனேன், ஐயா வாங்க உட்காருங்க, சத்யராஜ் கூப்பிடுவாங்க. அவர் போகும்போது ஐயா என்ன வேணும், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது ஐயா சாப்பாடு பற்றலை, நான் மதுரை தான் உங்கள் ரைஸ் மில்லுக்கு போயிருக்கிறேன், நீங்கள் உங்கள் ரைஸ் மில்லில் வந்திருக்கிறேன், அதனால் உங்களை ரொம்ப பிடிக்கும், எனக்காக வரல மக்களுக்காக வந்திருக்கிறேன்னு. சரி கிடா வெட்டி சாப்பாடு போட்டாங்க. நிறைஞ்ச மனசு படங்க. நான் வந்து இளவு வீட்டில் அழுகிற சீன் கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு சீனுக்கு எந்த படம் வந்தாலும் கலை ஆடுவோங்க, போயிடுவேன். அப்புறங்க உடுவன்பட்டியில் ஒரு படம் எடுத்தாங்க மில்லை பற்றி, கிருஷ்ணவேணி பஞ்சால. நம்ம கவுண்டர் தோப்பில் தான் எடுத்தாங்க, முக்கோணத்து பக்கத்தில். அதுக்கு வந்து சரியாக வாய்ப்பு கொடுக்கலிங்க. அப்புறம் மைதானம் எடுத்தாங்க. அப்புறம் களவாடி போலுன்னு பொள்ளாச்சிலிங்க பிரதோக படம், தங்கப்பச்சாம் படங்க, அதுக்கு பண்ணேன். முரட்டுக்கால பல படங்கள் பண்ணுங்க. அப்புறம் ஹிந்தி படம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பண்ணேன். மம்முட்டி மேலே ஒரு ஆளை பார்க்கவே முடியாதுங்க. கேட்டால் ஊனுகளிக்கிண்டு அவளண்டு பைசா வாங்கிட்டு போகும் பாருங்க. அவர் பையன் இப்போ சமயத்தில் 3ஆவது ஷூட்டிங் போகும்போதுங்க 500 ரூபா பணம் கொடுத்தாருங்க.
ஆனால் வந்து எனக்கு என்னென்னா துணை நடிகராக இருக்கனால நல்ல ஒரு வாய்ப்பு இல்லைங்க. எனக்குன்னு ஒரு சரியான கதாபாத்திரம், நல்ல டான்ஸ் ஆடுவேனுங்க. மானாட மயிலாட லைன்ஸ் கிளப்பில் மீசை வச்சு ஆம்பளையாகும்போது பாட்டு பாடி அல்லா கை பாராட்டுங்க. சர்ச்சுக்கிட்ட உன்மதமா என்மதமா அந்த பாட்டு பாடி அவார்டு வாங்கியிருக்குங்க. நிறைய அவார்டு வாங்கி வச்சுக்கிறேன். அதெல்லாம் இறைவன் நம்புவேங்க. நான் வந்து அல்லாமல் நல்ல பக்தி அதிகங்க. கிருஷ்ணபுர பள்ளிவாசம் போகணுங்க. இப்போது தற்சமயத்தில் வந்து இர்பான் பாயின்னு ஒரு மாப்பிள்ளை இருந்தாருங்க. அவர் என்னை பேட்டி எடுத்தாருங்க. ஆனால் எனக்கு அவருக்கு பேட்டி எழுதுக்கு பின்னாடி 4-5 பக்கம் எனக்கு சான்ஸ் வந்துருக்குங்க. என்னை கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க. பழைய பாட்டு பாடுவேனுங்க, கவிதை கட்டுரை யார் யார் என்ன படம் எல்லாம் சொல்லுவேனுங்க. ஆனால் ஆண்டவன் என்னை பக்கம் இருக்காங்க. இருந்தாலும் மக்களுடைய சப்போர்ட்டு வேணுங்க. ஒருத்தரை கேட்டுருக்கிறேன். ஆண்டவன் எப்படி விட்ருக்கான்னு தெரியலிங்க. என்னை போல் நலிந்த நடிகர்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சா நான் கலையை காப்பாற்றலான் இருக்கணுங்க. அதுதான் மெயினுங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்புறங்க கலைத்துறையில் வந்து சினிமாங்கிற பொழுதுபோக்கு வந்துங்க நல்ல கதை அம்சம். படத்துக்காக ஒரு கூட்டம் இருக்குங்க. பாசமலர்னு ஒரு படங்க, சிவாஜி நடித்த படம். வாராயின் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ அப்படின்னு பாட்டு. அந்த பாட்டு கேட்டால் அழுகாட்சி வந்துருங்க. அப்போ வந்து கதைக்காக பாட்டு எழுதுனாங்க, கதைக்காக வாழ்ந்தாங்க. அண்ணன் தங்கச்சி பாசம்னா பாசமலர் என்னங்கிறத கதைங்க. வீரத்துக்கு பேர் உணர்ந்து ராஜராஜ சோழர், வீரபாண்டிய கட்டபொம்மன், அந்த மாதிரி படங்க. அதுலேருந்து அதேமாரி வசனம் பேசணும், அதேமாரி பேசி நடிக்கணும்னு சொல்லி அப்போவே நான் அவார்டு வாங்கினேங்க. கிருபானந்த வாரியார் ஒருத்தர் முருகனுடைய இதுங்க, பழனி வரும்போது விபூதி ஏன் பூசுகிறாங்க அப்படின்னு கேள்வி வச்சாங்க. நான் வந்து அவர்கிட்டே பரிசு வாங்கினேங்க. என்ன காரணம், ஆன்மீகத்தில் வந்து விபூதி வச்சா உடல் நலது கெடுதல் இல்லை, பெரியவங்க வந்து காலில் உள்ளவங்க வந்து ஆசீர்வாதம் தேவை அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது நல்லதே பேசு நல்லதே சொல்லி காந்தி சொல்லியிருக்காரு. 4 பேர்த்துக்கு வந்து நன்மை செய்யலாங்க, கெடுதல் பண்ணக்கூடாது. கடவுள் புண்ணியத்தில் அல்லாவின் பேரை சொல்லி எல்லோரும் வாழ்வினி பாவம் மன்னிப்பில் ஒரு பாட்டு வருங்க. உடன்படியே சன் டிவிலே வந்து அல்லாவுக்கு வந்து முதல் இது வந்து பாராட்டி சொல்லியிருக்கிறாங்க. மத ஒற்றுமை அதுக்கு ஜாதி மதம் அப்பாற்பட்டது. ஆனால் இருந்தாலும் பெரியவங்க சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பாம்பு வேணும். பெரியவங்க பேச கேட்கணும், பிடிக்கணும். பெரியவங்க பார்த்து பேச கேட்டால் நல்ல நிலைமைக்கு வரலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் இப்போ வர சொல்கிறவங்களுக்கு என்னென்னா அதுதான் டிவி செல்லு பார்த்து ஒன்றும் உருப்படி இல்லைங்க. அதனால் நல்ல கருத்தாக ஏற்றுக்கணும், நல்ல பாட்டு பாடணும். திறமையிருந்தால் எங்கேருந்தால் ஜெயிக்கலாமுங்க. நாங்களாம் இன்னும் வந்து பழைய படம்னா உயிருங்க, பாட்டு அத்தனையும் கேட்போம், பிடிப்போம். ஆனால் என்ன முன்னேற முடியலைங்க, ஜூனியர்ஸ்னால முன்னேற முடியல. அதனால் பழைய பாட்டு கொடுக்க ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் மெருகு ஏற்றுவேங்க. அது ஒரு ஆசை. என்ன குறிக்கோளாக போயிட்டுருக்கீங்க? குறிக்கோள் வந்துங்க ஜீதமையில் பாட்டு பாடி நல்ல பேர் எழுதி கொடுக்கணும் ஆசைங்க, அவ்வளோதான். என்னென்ன படத்தில் நடிச்சிருக்கீங்க? நான் வந்து மொத்தம் 100 படம் இருக்குங்க. நிறைஞ்ச மனசு, காதலிக்கு நேரமில்லை, முரட்டு காலை, விஜயகாந்த் படம் நிறைஞ்ச மனசு, வானத்தை போல, களவாடி பொழுது, மலையாளம், தெலுங்கு, கன்னடம். கடைசியில் வந்து எல்லாம் பார்த்துட்டு காதல் மோதல் நடித்த புள்ள வந்துங்க மீசை வச்ச ஆம்பளை இல்லைன்னு வந்து ஒரு பாடல் வச்சாங்க. ஆண்கள் இல்லையா மீசை வச்ச ஆம்பளை அப்படி கேட்கும்போது நான் மேடையில் போய் கலக்கி பாட்டு பாடி அவார்டு வாங்கினேங்க. அதனால் சிறுவர் விட்ட வெள்ளாமல் வீடு வந்து சேரலான்னு சொன்ன மேலே அடிப்படை வசதி வந்து பாடுவணும், ஒருத்தர் ஏமாற்றக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பாடுவணும், பிடிக்கணும், நல்ல பேர் வாங்கணும். கெட்ட பேர் 5 நிமிஷம் வாங்கிக்கலாம், நல்ல பேருக்கும் ரொம்ப நாள் ஆகும். முடிஞ்சாலும் நேர்வழி பாதை. 100 நாள் கோலையை விட 1 நாள் வீரனா பழமொழி இருக்குங்க. அதனால் ஆண்டவ முடியத்தில் நல்ல விதமாக வந்து நல்ல விதமாக ஒரு சான்ஸ் கிடைக்குது, கடவுளை வேண்டுறாங்க. ஆசைன்னு எம்ஜிஆர் பார்த்து வந்ததுங்க. எம்ஜிஆர் எப்படின்னா ஏழை மக்களுக்கு உதவி செய்வார். பாட்டு ஒரு பாட்டு தத்துவ பாட்டு, உடுமலை நாராயண பாட்டுங்க. இப்படி தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படித்தா இந்த தமிழ்நாட்டில் மக்களுக்கு புரியுற மாதிரி பாட்டுங்க. அப்புறம் சின்ன பையில செய்தி கேளடா நான் சொல்ல போகிற வார்த்தை என்ன ஆட்டுங்க. அதே மாதிரி சிவாஜி பாட்டில் கருத்துள்ள பாட்டு, தாயை சேர்ந்த கோயில், அது வந்து பக்தி பாட்டு நல்லா இருக்குங்க. எம்ஜிஆர்கிட்ட கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் படித்த படத்துலேயே சிவாஜி நடித்த படம் எந்த பாட்டும் கேட்டிருக்காங்க. தாய் என்னும் தெய்வங்கள் தாலாட்டி போல் 3 தெய்வம் சொல்லியிருக்காங்க. சிவாஜி போய் கேட்டவுடனே தாயை சேர்ந்த எம்ஜிஆர் பாட்டு அடிமை பண்ணல. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்தலை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றா, அந்த பாட்டு நல்லா இருக்குங்க.
அவங்க 2 பேர் வந்து 2 பேர் நடித்த படம் கூண்டு கிளின்னு ஒரு படங்க நான் பார்த்தேன். அப்போ நல்லா வயசு பையன். ஆனால் அவங்க வந்து அறிவுரை சொல்லுவாங்க. பிறகு வந்து சோலையார் டேமில் படம் எடுத்துகிட்டு வரும்போதுங்க யானை வந்துச்சுங்க. யானை வந்தோடனே ஒருத்தர் என்ன பண்ணார், யானையில் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன கும்பிட்டேன், விநாயகா எந்த இது வரக்கூடாதுன்னு சொல்லி கும்பிட்டேங்க. அப்போ ஷூட்டிங்கில் பல இன்னல் இருக்குங்க. அதாவது ஒரு பக்கம் அனுமதி கேட்காமல் இருக்கிறது, சண்டை கட்டுவாங்க, பிடிப்பாங்க, அதுன்னு ஒரு இருக்குது. அப்புறம் அந்த சமயத்துலேங்க இளையராஜா அறிமுகம் அன்னக்கிளின்னு படம், மச்சானா பார்த்தீங்களா மலைவாழ தோப்புக்களே அதுங்க. அப்போ அதுக்கு முன்னே முள்ளு மலரும், இத்தனை நெல்லிச்சோறு நெய்மனுக்கும் கத்திரிக்காய் நேற்று வச்ச அந்த பாட்டுங்க. ஒரு பாட்டு இனிமையான பாட்டுங்க. பாட்டு பாடும்போது அப்போ வந்து ஒளி ஒவ்வொரு வீட்டில் போய் பார்ப்பாங்க. நாங்களாம் வாரம் வீட்டில் போய் ஒரு வீட்டில் போய் உட்காங்க. என்னடா இப்படிலாம் இருக்கும்போது நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறி போய் நம்மளும் ஒரு டிவி வாங்கணும் அப்படிங்க. அப்போ சமயத்தில் வந்து நான் வந்து அமைதிப்பட நல்லா விரும்பி பார்ப்பேங்க. அந்த வந்து பொணந்தல் பிரச்சனைங்க அமைதிப்பட. அப்போ இருக்கும்போது ஒரு தடவை சண்டை வந்து டிவி வாங்க முடியாமல் அப்புறம் அப்போல்லாம் கந்துங்க வாரம் அப்போ வந்து போண்டா வடையாக வரும். ஷூட்டிங்கில் போண்டா வடை நிறைய விற்பாங்க. விற்று பிள்ளைய படிக்க வச்சுங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், பையனை படிக்க வச்சேன். 74 ஆச்சுங்க. இருந்தாலுமே வாழ்க்கையில் லட்சியம் ஒன்று இருக்குது. இப்போ நாகேஷ் கஷ்டப்பட்டு ஹோட்டல் கடையில் சர்வர் சுந்தரன்னு ஒரு படம் எடுத்தாங்க. பட்டை கிளப்புனாருங்க. அவர் மேலே ஒரு நல்ல மனுஷன் பார்க்க முடியாதுங்க, தாராபுரம்ங்க. அப்போ டீ கடையில் வேலைச்சவங்க சினிமா தேட்டர் நிறைய கட்டியிருந்தார் நாகேஷ் தேட்டர். போனோடனே அப்போ அந்த காலத்தில் போனாச்சுங்களா, கலைஞருடைய பையன் வந்து மூக்காமுத்துன்னு ஒரு நடிகருங்க, பெங்களூர் இருந்தாருங்க. அப்போ பிள்ளை சமையல்காரன் அணையா விளக்கு அவர் படம் பார்த்தா எம்ஜிஆருடைய பாட்டு கருத்து மிக இருக்குங்க. அப்போ எம்ஜிஆரோட பாராட்டி பிள்ளைய 100ஆம் நாளுக்கு வந்து எம்ஜிஆர் போய் திரைப்பட பண்ணாருங்க. எம்ஜிஆர் படத்தில் ஒரு வீரம் இருக்குங்க, ஜிவாஜி படத்தில் ஒரு நடிப்பு இருக்குங்க. தேங்காய் சீனிவாசன், சுருளிராஜன், ஷோ அவங்க படத்துலேயும் நல்ல கருத்து இருக்குங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து நாகேஷ் வீரப்பனா நல்லா ஃபேமஸுங்க. அப்போ இருக்கும்போது என்னன்னா நகைச்சுவையை வந்து கொடிக்கிட்டு பிறந்து வீரப்பன், அப்புறம் நாகேஷுங்க. நாகேஷ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாருங்க. ஹோட்டல் கடை வச்சார், பிடிச்சார். அப்போ வந்து கூட்டிகிட்டு போய் அந்த காலம் 200 ரூபா கொடுத்து பணம் கொடுத்து நல்லவங்க போய் சேருங்க அப்படின்ட்டார். ஆனால் எம்ஜிஆருக்கும் நாகேஷுக்கும் ஒரு நட்புங்க. நாகேஷ் வந்து நல்லா பேசுவார், நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறார் நாகேஷ். அப்புறம் அவர் வந்து ஜெய்சங்கர் படம், ஜெமினி கணேஷ் படம், காதல்மான ஜெமினி கணேஷ் படம், முத்துராம் படம், ஏவிஎம் ராஜை வந்து இப்போ கிறிஸ்டினுக்கு மாறிட்டார். காசே தான் கடவுளோட அந்த கடவுளுக்கும் அது தெரியும்டா. அப்புறம் அபூர் சகோதரன் படங்க, எஸ்வி சேகர், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்தவும் கண்ணு கண்ணாக. அதுக்கு பின்னாடி எத்தனை படம் வந்தாலும் பழைய படத்து மேலே யாருமே செவி சாய்க்கு இல்லைங்க. ஒரு பாட்டு எடுத்தாங்கன்னா கருத்துள்ள பாடல் செவிக்கு இனியாக இருக்கணும். மாட்டுக்கார வேலை, மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, காட்டு மயில் புத்திரிக்க, அதெல்லாம் நல்ல பாட்டுங்க. அப்புறம் கல்லிலே கலவனம் கண்டார் காண்பது இப்போ சீர்காழி பாட்டு, யானை கொடுக்கல வந்த வெங்கல கொடுக்கல யானை வந்த மாதிரி இருக்குங்க. மகாலிங்க பாட்டு அதோடு இருக்குங்க. மகாலிங்க பாட்டு மதுரை சோழம் வந்தார் மகாலிங்க பாட்டு. அந்த மகாலிங்க பாட்டு, சீர்காழி பாட்டு, டிஎம்ஸ் பாட்டு, ஏஎல் மகாராவன், ஸ்ரீனிவாஸ், சுஷிலா, அந்த மாதிரி எல்லா பாட்டு நெஞ்சில் நிற்று நீங்காத இடமா. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பழைய பாட்டுக்கு இனிமை சேர்க்கும். அதனால் ஒரு பாட்டில் வந்து பல தத்துவம் இருக்குங்க. நானே மேடையில் ஏறி நிறைய பாடல் பாடி டான்ஸ் ஆடிக்கிறேன் மேடையில். ராஜபாட்டு சிஞ்சன காஞ்சின கிளி சிரிப்பினில் பச்சை கிளி ஓடி வந்தால் மேடையில் ஆப்பேன், எனக்கு எல்லாம் இருக்கணும். அதேமாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு கருத்து இருக்குங்க. இப்போ எதோ வந்தோமா போனோமா இருக்குங்க. இருந்தாலும் வைரமுத்து வரிகள் வந்ததுக்கு இலை வீட்டில் கூட நல்லா அருமையாக இருக்குங்க. அதனால் ஆண்டவ முனியத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட் வேணும் எதிர்பார்க்குறேன். உடன்படையில் வந்து பொள்ளாச்சியில் வந்து ஃபேமஸுங்க. எடுத்தால் பொள்ளாச்சி போகணும். அப்போ பொள்ளாச்சியில் நிறைய படம் ஷூட்டிங் நடக்கும். விஜயகாந்த் படம், சத்யராஜ் படம், சரத்குமார் படம், எல்லா படம் இருக்கும். பொள்ளாச்சியில் ஏழைன்னு ஊட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதுக்கடுத்து வந்து எனக்கு தெரிய வெள்ளாங்கோவில் படத்தில் பாக்கியராஜ் படம் ஒரு கை ஓசை இந்த மாதிரி மௌன கீதங்கள். அப்புறங்க எம்ஜிஆர் பாட்டு ஒன்று திருடாத படத்தில் ஒரு பாட்டு வருங்க மேடையில், சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போகிற பார்த்து நல்ல எண்ணிப்பார் காஞ்சி தலைவனுங்க. அப்புறம் சார் அதுக்கு எனக்கு இன்னொரு ஆசை என்னன்னா, விவேக் ரொம்ப பிடிக்குங்க. டிவிஜியில் வரும்போது அமெரிக்காவில் படித்தார், சாலமன் பாப்பே அங்கே தான் படித்தார். கவுண்டமணி சாரோட ஒரு போட்டோ விடுங்க ஆசைங்க. அப்போ புறைவளத்தில் தங்கன்னு ஒரு படம் எடுத்தாங்க. நான் போகும்போது வேண்டாம் அப்படின்ட்டார். ஆனால் என்ன எனக்கு காசு பண்ண வேண்டாங்க. கவுண்டமணி சார் நடிப்பு ரொம்ப பிடிக்கும். சத்யராஜ் அவர் எங்கள் தலைவர் சத்யராஜ்னா உயிருங்க. 2 பேர் படம் நடித்தாங்கன்னா அவ்வளோ ஹிட் ஆகிடுது. மாமன் மகள், தாய் மாமன், நடிகன், இந்த மாதிரி படம் பார்த்து சலிச்சு போச்சுங்க. எத்தனை நேரம் பார்த்தா அமைதி படம் பார்க்காம இருக்க முடியாதுங்க. எனக்கு எப்படியோ ஆண்ட முடியத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவர் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தால் போதுங்க கவுண்டமணி சார். அதுக்கு பின்னாடிங்க நான் வந்து நலிந்த நடிகருங்க. எத்தனை படம் நடிச்சிருக்கிறேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. ஏதோ ஆண்ட முடியத்தில் எனக்கு ஒரு ஜீ தமிழில் பாட்டு பாடுறதுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா வாழ்க்கையில் ஒரு லட்சியம், வேறு ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதான். ஜீ தமிழில் ஆமாம். உங்களோட இத்தனை நாள் ஆசையெல்லாம் நிறைவேறிச்சுங்க. மேக்ஸிமம் நீங்கள் இப்போ படத்தில் நடிக்கணும்னு சொல்லி யாருனால வந்தீங்க? பாடம் எம்ஜிஆர்னால. ஆமாம். யார் தீவிர ஃபேனாக இருக்கீங்க நீங்கள்? சத்யராஜ். ஆமாம், சத்யராஜ் எடுத்துருக்கணுங்க. நான் சாப்பிட சொல்லுவேன் எம்ஜிஆருக்கு முன்னாடி. கவுண்டமணி சார் பேசுவேன், ஆனால் ஃபோட்டோ எடுத்ததில்லை. ஃபோட்டோ எடுக்கிறது. ஆமாம், அது ஒரு ஆசை அவங்களுக்கு வந்து ஒரு சில ஒபீனியன். ஆமாம் ஃபோட்டோ எடுக்க அப்படி வேறு ஒன்றும் ஆசைங்க. இப்போ கடைசி என்ன படத்தில் நடிச்சிருக்கீங்க? நான் இப்போ வந்துங்க இதான் மூக்குத்தி அம்மன் போயிட்டு இருந்தேன். மூக்குத்தி அம்மன். ஓகே, அவ்வளோதான். மூக்குத்தி அம்மன். ஆமாம். இப்போ ஜீ தமிழில் நீங்கள் அச்சீவ். ஆமாம், அது மட்டும் தான் உங்களோட. ஆமாம் ஆசை. வேறு ஒன்று பாட்டு பாடணும். பாட்டு பாடணும். ஆமாம், ஸ்டேஜ்லேயே பாட்டு பாடிட்டு வரணும். அவ்வளோதான். வேஜ் 74. 75ல் நீங்கள் ஜீ தமிழில் பாட்டு பாடிட்டு வந்து என்கிட்ட வாழ்த்து. நிச்சயமாக ரொம்ப நன்றிங்க. அவ்வளோதான். சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷங்க. வேறு ஒன்றும் இல்லை, இந்த லட்சியம் ஒன்று தான். மேலும் மேலும் வளர்ந்து போக எங்களோட பிரேக்கிங் நியூஸ் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். மக்கள் மித்திரன் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிங்க.